ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணியை வச்சு ஒரு சிம்பிளாக வீட்டு முறைப்படி ஒரு குருமா ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை சிறு துண்டு, 4 கிராம்பு, 2 இலை, கொஞ்சமாக ஜீரகம், பெருஞ்சீரகம் எடுத்துகிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயம்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ இது கூட பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி நமக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூடவே தக்காளி சேர்த்துருக்கோம். அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்ன சேர்த்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பச்சை பட்டாணி நைட்டே நான் ஊற வச்சு வச்சுட்டேங்க. நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு, வேகலாம் வைக்கலைங்க. அப்படி கழுவி எடுத்துட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக இது கூட சேர்த்துட்டோம். இந்த மசாலாவோட பட்டாணி நல்லா ஒரு சேர வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும், அதுக்காக தான். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அந்த தேங்காய் விழுதி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ விசில் விட்டு நம்ம இறக்கிட்டோம். சூப்பரான பட்டாணி குருமா தயாராகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டு முறைப்படி சூப்பரான பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 4 விசில் விட்டு சூப்பரான பட்டாணி குழம்பு இல்லைனா பட்டாணி குருமான்னு சொல்லக்கூடிய அந்த குழம்பை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ கடைசியாக உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் தூவி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா சூப்பரான பட்டாணி குருமா, பச்சை பட்டாணி குருமா தயாருங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.